வணக்கம் நெட்டிவி ஃபார் யூ வியூவர்ஸ் எல்லாருக்கும் எப்படின்னா பல பிரச்சனைகள் இருக்கும் நம்ம ரியல் லைஃப்ல. அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிலையும் பல பிரச்சனைகள் இருக்கு. அதுவும் இன்னைக்கு இந்த பேருந்துனால பல பிரச்சனைகள் பல ஊர்ல அடைஞ்சிட்டு இருக்காங்க. முக்கியமா சென்னையில ஒரு நாள் பந்த் அப்படின்ன உடனே எத்தனையோ விஷயங்கள் வெளியே வராத உண்மைகள்லாம் நம்ம பேச போறோம், தெரிஞ்சுக்க போறோம். செய்தியாளர் ஒருத்தர் இருக்கார், ஒரு பிரைவேட் சேனல் செய்தியாளராக இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார், இன்னைக்கு இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் மக்கள்லாம் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க? பந்த் அவங்க பண்ணது நியாயமானது. ஏன்னா பேருந்து நம்ம டிரைவரு கண்டக்டர் அவங்க இல்லைன்னா நம்மளால இன்னைக்கு ஒரு நாள் தினசரி வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. இங்க இருந்து அங்க போறது, இங்க இருந்து கோயம்பேடு போறது, இதெல்லாம் நியாயமான முறை. அவங்க இருக்கணும் நம்மளுக்கு எப்பயுமே. அதே போல அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம கலாச்சாரத்துக்காக மக்கள் எல்லாரும் ஊரே திரண்டு அத்தனை பேருந்து இயக்கப்பட்டு இலவசமா நடத்தி எல்லா போலீஸ் சப்போர்ட்டோட மெரினால அவ்வளவு சப்போர்ட் பண்ணி அந்த ஜல்லிக்கட்டை நம்ம வென்று நம்ம கலாச்சாரத்தை காப்பாத்துறோம். அதே போலதான் நம்ம பேருந்து ஊழியர்களுக்கும் நம்ம இங்க இப்ப இருக்கிற இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணணும். நம்ம காசை நம்ம போராடி வாங்க வேண்டியதா இருக்கு. இப்ப இருக்கிற அரசாங்கம் நிலைமை சரியான முறையில நல்ல திட்டங்களோ சரி, மக்களுக்கு சேர வேண்டிய தொகையும் சரி. இன்னைக்கு விவசாயம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு. தண்ணீர் இல்ல. இன்னைக்கு ஒரு தண்ணி வாங்கணும்னா கூட ஒரு டேங்கர் லாரி 1500 ரூபாய் கேக்குறான். இன்னைக்கு 700 ரூபாய் 500 ரூபாய் இருந்த லாரி இன்னைக்கு 1500 ரூபாய் தண்ணி வாங்க வேண்டிய நிலைமையில நம்ம போயிட்டு இருக்கோம். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை எங்க போய் முடிய போறதுன்னு தெரியல. அதே போல லே ஆஃப் நடந்துறதுக்கு ஒரு பக்கம் வேலை இல்லாத திண்டாட்டங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இவங்க பேருந்து ஊழியர்களுக்கு சேர வேண்டிய தொகையையும் அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்ட்ரைக்ன்றது கரெக்டான நியாயமான விஷயம். இது இன்னைக்கு காலைல நான் சேனல்ல பாத்துட்டு இருந்த ஒரு அவர் விஜயபாஸ்கர் சார் சொல்றாரு, மினிஸ்டர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நான் ரெடி பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு எல்லா ஊழியர்களும் சரி அதை சார்ந்த தலைவர்கள் கிட்டே நான் பேசுறதுக்கு ரெடின்றாங்க. இந்த தொகையை அவங்களுக்கு போய் சேரணும். இன்ன வரைக்கும் விஜயபாஸ்கருக்கு தெரியுமா தெரியாதான்னு என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி. இத்தனை வருஷமா ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த நலத்திட்டங்களும் சரி, பேருந்துகள் ஒழுங்கா நீங்க மக்களுக்கு செலுத்துனீங்களா? எல்லா பேருந்துகளும் சரி, பயணிகள் போகும்போது படிக்கட்டுல பள்ளத்துல விழுறாங்க. இந்த பக்கம் டயர் பஞ்சரு, இந்த பக்கம் டீசல் இல்ல, கண்ணாடி உடையுது, லைட் ஏரியல, ஹெட்லைட் ஏரியல. எம்டிசி ஓட்டுறவங்க அவ்வளோ ஒஸ்டா ஓட்டுறாங்க. இன்னைக்கு சென்னை டு திருவண்ணாமலை நேருக்கு நேர் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது சமீபத்துல ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி. அத பத்தி யாரும் ஆக்ஷன் எடுக்கல. கேட்டா பிரேக் டவுன்ன்றாங்க. இவ்வளவு பேருந்துகளை அப்படியே பேருந்துங்க மேல போட்டுடுறாங்க தவிர டிரைவர் மேல பழிய போட்டுடுறாங்க. ஆனா இவங்க கொடுக்கிற டிரான்ஸ்போர்ட் எதுவுமே ஒர்த்தானது கிடையாது. வோல்வோட இருக்கிற பஸ்ல அசோகா லைலாண்டோட ஸ்பேர் பார்ட்ஸ் யாராவது போடுவாங்களா? இன்னைக்கு வோல்வோ கம்பெனிக்காரன் நம்ம தமிழ்நாட்டுக்கு சப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். சின்ன ஊருங்க பாண்டிச்சேரி. நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன். இன்னும் அருமையா அவ்வளவு பஸ் சரி, ஒரு குப்பை கிடையாது. அவ்வளவு அருமையா மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற அரசு, சின்ன ஒரு பிரான்ஸ் நாட்டு ஒரே முதலமைச்சர், அவங்க பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 50,000 பஸ் இருக்குங்க. 50,000 பஸ்ஸுக்கு ஒரு ஸ்பேர் பஸ்ஸுக்கு வரதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு ஒரு 75% மக்களுக்கு நான் பஸ் அழைக்கப்படும் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. எப்படி நீங்க அழைக்கப்படும் சொல்லுவீங்க? ரோட்ல போறவங்க டிரைவர், எனக்கு தாங்க கார் ஓட்ட தெரியும், நானும் கூலி வேலை செய்யட்டுங்களா? கண்டிப்பா சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ சென்னையில ஒரு நாளைக்கு கஷ்டப்படுறாங்க. இன்னும் பல ஊர்ல இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு இந்த பஸ்னால. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்ப சென்னையில ஒரு நாளைக்கே இவ்வளவு தட்டுப்பாடு வருதுன்னும் போது பல ஊர்ல இன்னும் பஸ் ஓடுறது இல்ல, கரெக்டான ரோடு இல்ல, கரெக்டான பஸ் இல்ல, கரெக்டான வசதி இல்லாம இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் நீங்க உங்களுக்கே தெரியுது சரியான ரோடு இல்ல, சரியான பஸ் இல்லன்னு சொல்லிட்டு. அப்ப மினிஸ்டருக்கு ஏன் இன்னும் தெரியல? பொதுமக்களுக்கே தெரியுதுங்க, ஒரு பஸ் சரியா இல்ல, ரோடு நல்லா இல்ல. ஓட்டு போடும் போது வரீங்க இல்ல, இன்னைக்கு ஓட்டு போறவங்களுக்கு ஆர்கே எனக்கு தொகை இல்ல. அவ்வளோ பெரிய நான் அரசியல்ல இன்வால்வ் ஆக விரும்பலீங்க. ஆனா நியாயமான முறையில நான் பேசுறேன். இன்னைக்கு எங்க அப்பா டிரான்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சா கூட என் வீட்லயும் அதே நிலைமை தான். இன்னைக்கு என் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எங்க அப்பா 3 பிள்ளைங்க இருந்தாங்க. நீங்க கொடுப்பீங்களா பணத்தை? இன்னைக்கு இதனால எத்தனை குடும்பம் இடைஞ்சலா இருக்கு. நிறைய பேர் இறந்துருக்காங்க தெரியுமா? அவனோட எஜுகேஷன் லோன் கட்டணும், விவசாய லோன் கட்டணும், இபி கட்டணும், 3 வேளை சாப்பிடணும். நீங்க இன்னோவா கிறிஸ்டா கார்ல போவீங்க, பென்ஸ் கார்ல போவீங்க, நினைச்சா கூவாத்தூர் ஏரிக்கு போவீங்க, என்ன வேணாலும் நீங்க பண்ணுவீங்க. ஆனா இன்னைக்கு விவசாய மக்களை திரும்பி பாக்குறதுக்கு ஆள் கிடையாது. பேருந்து ஓட்டுறவங்களுக்கு எவனுக்கும் கொடுக்கறதுக்கு ஆளும் கிடையாது. அவங்க பணத்தை நீங்க எங்க வச்சிட்டு இருக்கீங்க? அவங்க பணத்தை நீங்க கொடுக்கணும். உங்க பணத்தையே நீங்க வச்சு அவங்க பணத்தையும் எடுத்துப்பீங்க, உங்க பணத்தையும் வச்சு வாழ்ந்துருங்க. அவங்க என்ன பிச்சை எடுக்கணுமா?
உங்களுக்கு வண்டி ஓட்டுறாங்கல்ல, அத்தனை பையன்களும் நம்பி ஏறி உட்காந்து ஒழுங்கா ஒரு ஊர்ல இருந்து ஏத்தி அந்த ஊர்ல போய் அவங்க அம்மா அப்பா பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், பத்திரமா இருக்கு போய் விடுறாங்கல்ல, அந்த நம்பிக்கை கொடுக்குறாங்கல்ல. நீங்க அவங்க பணத்தை கொடுக்க முடியல? கரெக்ட். நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொன்று தோணுது. இப்போ ரீசெண்டா பஸ்ஸோட ரேட் ஏத்திருக்காங்களாமே. ஆமாங்க, அத மறைமுகமான பஸ்ஸோட ரேட் ஏத்திருக்காங்க. இன்னைக்கு விழுப்புரத்துக்கு 90 ரூபாய், எனக்கு தெரிஞ்சு 80 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 100 ரூபாங்க விழுப்புரத்துக்கு. 50 ரூபாய் இருந்தது டிஎம்கே பீரியட்ல. 50 ரூபாய் இருந்ததுங்க. ஒரு டிஎம்கே அரசாங்கம் இருக்கும் போது 50 ரூபாய் ஒரு விழுப்புரத்துக்கு. கோயம்பேடு வர வரைக்கும் 60 ரூபாய். இன்னைக்கு 90 ரூபாய் ஒரு பஸ். விழுப்புரம் இங்க பெருங்குளத்தூர்ல இருந்து விழுப்புரம் போறதுக்கு 190 கிலோமீட்டர். 190 கிலோமீட்டருக்கு 90 ரூபாய்னா இன்னைக்கு இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பணத்தையும் கொடுக்க மாட்டீங்க, டிக்கெட் விலையும் ஏத்துவீங்க. நாங்க எங்க போறது? கண்டிப்பா. ஏன் ஒரு சில சேனல்ல மட்டும் அது சொல்றாங்க இன்ஃபர்மேஷன் மாதிரி, ஏன் பொதுவா ஒரு நியூஸ்? ஆமாங்க, அப்புறம் ஆளே போட்டு தட்டுவாங்க. இல்ல ட்ரெயின் இப்போ ரேட் ஏறுதா இப்போ நியூஸ்ல போடுறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதுதான் தெரிஞ்ச விஷயமா தாங்க. இன்னைக்கு அப்புறம் நான் உண்மையை சொன்னா அவங்க ஆளை க்ளோஸ் பண்ணுவாங்க. உண்மை தானே? எல்லாரும் சாகடிச்சுட்டா நீங்க என்னங்க ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தமா? எத்தனை பேருங்க சாகடிப்பீங்க? நீங்க மக்களா? என் பணத்தை நான் கேட்கிறேன், உங்க பணத்தை நாங்க கேட்கல. நீங்க உங்க உரிமையை ஓட்டு கேட்டீங்கல்ல, நாங்க போட்டோம்ல. அதே மாதிரி எங்க பணத்தை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன நோவுது? இன்னைக்கு நான் சராசரி மனுஷன், நான் தனி ஆளு, நான் இல்லன்னு சொல்லல. இன்னைக்கு அத்தனை ஊழியர்களுக்கு சரி, அவங்க கிட்டத்தட்ட 7000 கோடிங்க. 7000 கோடி 7 வருஷமா வரலைங்க ஒரு பணம். 7 வருஷத்துக்கு வட்டி என்னங்க ஆச்சு? எத்தனை பேருக்கு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? அவங்க ஊர்ல பொட்ட பிள்ளைங்களே கிடையாதுங்க. இல்ல என்ன காரணம் நினைக்கிறீங்க? எதனால இந்த மாதிரி நடக்குது? எல்லா பணத்தையும் முடக்கப்பட்டுள்ளது. சரியான முறையில அந்த பணத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரல. சரியான முறையில செயல்பாட்டுக்குள்ள அரசே யாருங்க? இங்க யார் கவர்மெண்ட்? ஃபர்ஸ்ட் மக்கள் தான் கவர்மெண்ட். மக்கள் கவர்மெண்ட். எதுக்கு நம்ம பணத்தை ஏன் போராடி வாங்க வேண்டியதா இருக்கு? எதுக்கு ஃபுட் மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்டர் எதுக்கு நீங்க பிரிச்சீங்க? எல்லாத்துக்கும் நாங்க வரி கட்டுறோம்ல. இன்னைக்கு அத்தனை ஐடி கம்பெனிலேயே வேலையை விட்டு தூக்குறாங்களே, அவங்க நிலைமை என்னங்க நிலைமை? டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனா ஒரு எக்ஸாமுக்கு 350 ரூபாங்க, ரிசல்ட் வந்துதா? எத்தனை பேர்? நீங்க கொடுக்குற 3500 சீட்டுக்கு 1 லட்சம் பேர் எழுதிருக்கான் எக்ஸாமுக்கு. 1 லட்சம் பேர் 350 ரூபாய்னா அந்த மீதி போனா எங்க? ரிசல்ட் நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்களா? ஐயோ நீங்க பாசுங்க லெட்டர் அனுப்புறீங்களா? 350 ரூபாய் கொடுத்து எழுத. இப்ப நீட் எக்ஸாம் பாருங்க, ஒரு பொம்நாட்டி ஒரு பிள்ளைங்களை என்ன குடும்பப்பட்டு இருக்காங்க. கரெக்ட், உண்மைதான். இப்போ என்னங்க நிலைமை இது? கரெக்ட் தான். கருப்பு துணி இருக்க கூடாதா? உள்ள ஒரு பின் இருக்க கூடாதா? அப்ப என்னங்க ட்ரெஸ் போடணும்? நாங்க பசங்க ஓகே, பொண்ணுங்களை 1000 ட்ரெஸ். டிஏவி ஸ்கூல்ல நம்ம கோபாலபுரத்துல ஒரு பொண்ணுக்கு சொல்லக்கூடாது, இன்னர்ல இப்ப பின்ன இருந்திருக்கு, அதை போய் கட் பண்ணிட்டு வாங்க எக்ஸாம் எழுதுக்கணும். 3 மணி நேரத்துல அந்த புள்ள போய் துணி கடையில போய் வாங்கி எழுதி இருக்குங்க. ஏன் உங்க வீட்டு பொண்ணா இருந்தா நீங்க என்னங்க பண்ணுவீங்க? 4 பென்ஸ் கார் அனுப்புவீங்க, 2 போலீஸ் வருவாங்க, பந்தோஸ்தெல்லாம் வருது இல்ல? அதே மாதிரிதானே மக்களும். மக்களுக்கு தேவையான சரியான நலத்திட்டங்கள் சரி, அவங்களோட பணம் சேர்ந்து போய் சேரணும். இந்த ஸ்ட்ரைக்கை ஸ்டாப் பண்ண கூடாதுங்க. கண்டிப்பா சார். அதான் மாதிரி நீங்க ஸ்ட்ரைக் பத்தி பேசும்போதும் இந்த அரசை பத்தி பேசும்போது எனக்கு இன்னொன்னு தோணுது. இப்போ அண்ணா சிலையில இந்த ரோடு பள்ளமாச்சு, 2வது வாட்டி பள்ளமாச்சு. அதுக்கு என்ன நீங்க காரணம் நினைக்கிறீங்க? இது யார் மேல தப்பா இருக்கலாம், இல்ல இது யாரோட நடவடிக்கை எடுத்தா? இது சாலிட் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணணுங்க. ஒரு பில்டிங் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றதா இருந்தா கூட ஒரு கிரவுண்ட்ல அந்த பேஸ் நல்லா இருக்கா? ஒரு ரோடு போடுறோம்னா சின்ன ஜல்லி போடணும், அதுக்கப்புறம் பெரிய ஜல்லி போடணும். ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ரோடு சும்மா எடுத்தோமா, பெரிய ஜல்லி போட்டோமா, பூசணுமா, போயிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி பள்ளம் தான் விழும். இன்னைக்கு மெட்ரோவோட எல்ஐசி ஆடுது, எல்ஐசில கிராக் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பக்கத்துல இருக்கிற பிகேடி ஆபீஸ்ல கிராக் இருக்கு, பிரின்ஸ் குஷா டவர்ல. இன்னைக்கு அங்க இருக்கிற ஐடி கம்பெனி எல்லாம் மாறி போறோம். சென்னையில இன்னைக்கு சம்பவத்தினால என்னென்ன இழப்பீடுகள் கவர்மெண்ட் பாத்துச்சு, எவ்வளவு நஷ்டம் அடைஞ்சிச்சு? சென்னையில மட்டும் நீங்க இழப்ப பார்க்க கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு மேல நம்ம ஒரு இழப்பு ஏற்பட்டுருக்கு. இந்த இழப்புக்கு காரணம் முழுக்க அரசாங்கம் தான். இந்த இழப்பு அவங்கதான் ஏத்துக்கணும். பப்ளிக் ஏத்துக்க முடியாது, பேருந்து ஊழியர்களை யாரும் ஏத்துக்க முடியாது. நீங்க உங்க வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தீங்கன்னா இந்த இழப்பு வந்திருக்காது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி டிஎம்கே ஒரு ஸ்ட்ரைக் நடத்தினாங்க. எல்லாருமே அமைதியான முறையில எல்லாரும் கடை அடைப்பு நடத்தினாங்க. 2014லயும் இந்த ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. ஆமாங்க, 2014ல செந்தில் பாலாஜி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தார். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில மினி பஸ் கொண்டு வந்தாங்க. சின்ன சின்ன சந்துலாம் இருக்கும். இந்த பகுதியில போற மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போற மாதிரி ஒரு கோரிக்கை இருந்தது. அது நல்ல திட்டம். அது நல்ல நம்ம தப்பு சொல்லக்கூடாது, நல்ல அருமையான திட்டம். சின்ன மினி பஸ், ஏன்னா நிறைய வயதானவங்க எல்லாம் அவ்வளவு தூரம் நடக்க முடியாது. ஏன்னா அப்பதான் மீட்டர் போட சொல்லி ஆட்டோக்கு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த மீட்டர் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்துல
இந்த 3 ரூபாய் வந்து 5 ரூபாய் வந்து சின்ன மினி பஸ்ல கொடுக்கறது நியாயமான விஷயம். நான் வந்து அது வரவே இருக்கிறேன். அதே போல அப்போ ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது. அப்ப வந்து சுமூகமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பேருந்து ஊழியர்கள்லாம் ஸ்ட்ரைக்கை வாபஸ் பண்ணிட்டாங்க. அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டப்படி லீகலா சொல்லிட்டாங்க. அதே அவங்களுக்கும் இன்னைக்கு அதே ஏமாற்றம் தான் நடந்திருக்கு. 2014க்கும் 17க்கும் எவ்வளவுங்க வித்தியாசம்? 3 வருஷம். 3 வருஷத்துல அதே இழப்பு தான். திரும்பி அதே வந்து டிரான்ஸ்போர்ட்ல இருக்கவங்க தான் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைக் நடத்துறாங்க. இவங்க வந்து அவங்களோட பணியை ஒழுங்கா பார்த்திருந்தாவே அவங்க ஆட்சியை நம்ம நல்லா நிறைய நிறுத்திருப்பாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லா இருந்திருக்கும். மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை அவங்க ஆசைப்படி எல்லாருக்குமே நடந்திருக்கும். இதுதான் என்னோட கருத்து. 4 வருஷமா வந்து அவங்களுக்கு சேர வேண்டிய PF அமௌண்ட் இன்னும் வரல. அதனால நிறைய குடும்பம் பாதிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க பேருந்து இல்ல, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இன்னைக்கு ஊட்டில இருந்து இன்னைக்கு நான் அது இன்னொரு நியூஸ் பட்டேன். கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி போறதுக்கு அங்க நடுவுல இருக்க கிராமங்களுக்கு 2-3 பஸ் எல்லாம் மாறி மாறி போகணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. இருக்குதுங்க. ஒரு நாள் நீங்க கஷ்டப்படுறீங்க, அதை நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க. இன்னைக்கு 7 வருஷமா ஒவ்வொரு குடும்பமும் பணம் வராம திண்டாடிட்டு இருக்காங்க. PF இல்ல, சாப்பாடுக்கு வழி இல்ல, பெண்ணை பெற்றவங்களுக்கு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கான வழி இல்ல. பணம் எங்க? லோன் எங்க? லோனே தர மாட்டாங்க. செட்டில்மெண்ட் வரல, PF வரல, இருக்கிற கடனை பார்க்கணும், வீடு EMI கட்டணும், பொண்ணு நகை சேர்க்கணும். நீ நகையோட விலை அவ்வளவு ஏறி இருக்குங்க. எங்கெங்க போவாங்க அவங்க? கண்டிப்பா இந்த ஆட்சியில மட்டும்தான் இந்த தடங்கள், இந்த ஒரு அநியாயம் எல்லாம் பாக்குறீங்க. வேற ஆட்சிகளும் இப்படிதான் இருக்கா? இல்லைங்க, அப்படி நான் சொல்ல முடியாது. மத்த முன்னாடி இருந்த ஆட்சி பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க பஸ் ரேட்டு 50 ரூபான்னு சொல்லிட்டு லீகலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது திமுக பீரியட்ல பாத்தீங்கன்னா அவங்க இருந்தப்ப, கலைஞர் இருந்தப்ப அவர் வந்து பேருந்துக்கான ஊழியர்களுக்கான இவ்வளவு அமௌண்ட், இவ்வளவு ரிட்டையர்மெண்ட் போகணும், பஸ்ஸோட ஃபேர் வந்து இவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்லிட்டு லிஸ்டாவே கொடுத்துட்டாங்க அறிக்கை. இது சமீப காலமா மறைமுகமா இப்ப இருக்கிற நம்ம கவர்மெண்ட் ஏத்திட்டாங்க, சேனல்கள்ல வந்து சொல்லிட்டாங்க. ஆனா இது வந்து மக்களுக்கு வந்து இன்னும் சரியா போய் ரீச் ஆகல யாருக்கும். அதாவது டெய்லி போறவங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம், புலம்பி இருக்கலாம். ஆனா அது அவங்களால வெளிப்படுத்த முடியல. ஐயோ இவ்வளவு ஏத்திட்டாங்களே. ஏன்னா சிஎம் இல்ல, அந்த அளவுக்கு பவரான சிஎம் வந்து இல்ல. நீங்க நினைக்கிறீங்க சரியான அரசாங்கம் இல்லைங்க நம்ம நாட்டுல. பாண்டிச்சேரி அவ்வளவு ஃபிங்கர் டிப்ல சர்வீஸ் டாக்ஸ் கட்டிக்கிட்டு அவ்வளவு எல்லாமே அக்யூரேட்டா இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் உங்க வேலையை நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா நாங்க உங்களுக்கு கண்டிப்பா எங்களால முடிஞ்சது ஓகே இவர் செய்யறாரு, இதே அரசாங்கம் இருக்கலாமா இல்ல மாற்று அரசாங்கம் வேணுமா, நாங்க வரப்போற இளைஞர்கள் நாங்க முடிவு பண்றோம். நீங்க பண்ற தப்புனால்தான் இங்க இப்ப இருக்கிற எல்லா மக்களும் பாதிக்கப்படுறாங்க. ஒருத்தர் 2 இருந்தா கூட நீங்க மறைச்சிடலாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் எம்ப்ளாயிஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. 7000 கோடினா அப்ப எத்தனை எம்ப்ளாயிஸ் கணக்கே இல்லைங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பஸ் கண்ணாடி உடைச்சிருக்காங்க. பாடி பில்டருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பஸ் வந்து வாங்குவோம். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிவிஆர் கோச்சுங்க, டிவிஆர் கோச் அந்த காலத்துல இருந்து டிவிஆர் கோச் தான். அந்த எனக்கு ரொம்ப தெரிஞ்ச நபர் அவரு. ஆனா அவங்க 2 பேரு அண்ணன் தம்பிங்கெல்லாம் பார்ட்னர்ஸ்ல அவங்க சொந்தத்துக்குள்ள இருக்காங்க. அந்த பஸ்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பஸ்ஸுக்கு பணமே இன்னும் செட்டில்மெண்ட் பண்ணலைங்க. அந்த ஓனர் வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். 50 பஸ்ஸுக்கு பணம் செட்டில்மெண்ட் பண்ணல. இன்னைக்கு அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. 50 பஸ்ஸுக்கு செட்டில்மெண்ட் பண்ணாம 24 வயசுல அவ்வளவு சுமையை சுமக்கணுமாங்க? ஒரு பஸ்ஸோட பாடி கட்டுறதுக்கு எவ்வளவு விஷயம்? 12 லட்சம் ரூபாய் இருந்து 20 லட்சம் ரூபாய் நீங்க பாடி கட்டுவீங்க. அதுல கிம்பனம், அதுல ஊழல், இவ்வளவுதான் நான் பண்ணணும், இதுதான் பண்ணணும் அப்படி நீங்க போடுவீங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டணும், நாங்க சைன் அப் பண்ணோம், பாடி பில்ட் பண்ணி கொடுப்போம். நீங்க பணம் கொடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு அந்த குடும்பத்துல தகப்பம் இல்ல, நீங்க தருவீங்களா? நியாயமான முறையில் அந்த குடும்பத்தை நீங்க நடத்தணுங்க. ஐயோ செட்டில்மெண்ட் செஞ்சாகணும், என்னென்ன நலத்திட்டங்கள் ஸ்டாப் ஆயிருக்கோ அதை நீங்க முன்கூட்டி எடுத்து செய்யணும். இபிஎஸ் இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு அந்த தகப்ப இறந்துட்டான், நீங்க செய்வீங்களா? 50 பஸ்ஸோட செட்டில்மெண்ட் நீங்க தருவீங்களா? அவனுக்கு அவ்வளவு வட்டிங்க. இன்னைக்கு வர காசு அப்படியே தூக்கி கட்டதான் வேண்டியதான். பிஞ்சு போனா கையில 2 லட்சம் 1 லட்சம் தாங்க நிக்கும். 12 வயசுல அவங்க தங்கச்சி 12வது படிக்குது. டிவிஆர் கோச்சி நம்ம போகுது 54 பஸ், 54ஆம் நம்பர், பூந்தமல்லி டு பிராட்வே. ஒரே பஸ் தான் நான் சென்னையில பாக்குறேன். எவ்வளவு பஸ் இருந்து தெரியுமா டிவிஆர் கோச்சி? இன்னைக்கு ஒரு பஸ் ஓடுது. எல்லார்கிட்டையும் ஊழல், எல்லார்கிட்டையும் சுரண்டல். இப்படியே போச்சுன்னா நாங்க எங்க போவோம்? எங்க கிட்னி கண்ணு எல்லாத்தையும் வித்துடுறோம். நீங்க வச்சு இன்னும் எவ்வளவு சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சுக்கோங்க. ஒரு செய்தியாளரா வந்து நீங்க ஒரு செய்தியாளர்ன்றதுக்காக நான் உங்களுக்கு இந்த கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒரு போராட்டம் நடக்குது இல்லையா இன்னைக்கு? ஆமா. இந்த போராட்டம் என்ன கோரிக்கைக்காக நடக்குது, என்ன ஒரு நோக்கத்துக்காக நடக்குது, எத்தனை நாள் இந்த போராட்டம் நடக்கும்? இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்துற மாதிரி இது நடத்தணும் அப்படின்ட்டாங்க. ஜல்லிக்கட்டுனா வந்து ஒரு நாட்டு பிரச்சனையா இருந்துச்சு. இது வந்து எந்தெந்த மக்கள் சார்ந்த பிரச்சனையா நீங்க பாக்குறீங்க? எப்படி இது வந்து நீங்க தீர்க்க ட்ரை பண்ணுவீங்க?
இது நடுத்தர மக்களுக்கான வந்து சம்பவங்க இது. எல்லா மக்கள் இதுல வந்து ஹையர் இருப்பான், அப்பர் மிடில் கிளாஸ் இருப்பான், அதுல வந்து பெரிய ஆளா இருப்பான், யார் வேணா இருந்துட்டு போட்டோம். அவங்களுக்கு சேர வேண்டிய தொகையை நீங்க கொடுத்துருங்க. அது ஏன் நீங்க முடக்கி வச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு? அவங்களோட காசுல வேற என்ன பிரச்சனை இருக்கு? இன்னைக்கு ஜல்லிக்கட்டுன்றது நம்ம கலாச்சாரம், நம்ம போராடணும். அதே போல நம்ம வந்து இந்த பேருந்து ஊழியர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு அத்தனை பேர் நீங்க சப்போர்ட் பண்ணணும். அதுல கூட அந்த பேருந்துல இருக்கிற அத்தனை பெரியவங்களும் சரி, டிரைவர்களும் சரி, அவங்க பிள்ளைங்க வந்து ஜல்லிக்கட்டுல எல்லாம் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. அன்னைக்கு அத்தனை போலீஸ் மதுரை திருச்சியில பாருங்க, அந்த போலீஸ் நியாயமான முறையில போராடினாரு. அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை நடந்ததா திருச்சியில? இல்ல. அதே போல ஒரு நல்ல மனுஷங்களும் இங்க இந்த நாட்டுல இருக்காங்க. நீங்களும் போராடுங்க. தயவு செய்து கேஸ வாபஸ் வாங்காதீங்க. என்ன கோரிக்கை நீங்க வைக்கலாம்னு இருக்கீங்க? அவங்களுக்கு சேர வேண்டிய தொகையை சீக்கிரம் கொடுங்க. இது பர்சனலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா பேருந்து ஊழியர்களா இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோங்க. பிஎஃப் ஆபீஸ்ல இருந்து இன்னும் செட்டில்மெண்ட் ஆகலீங்க. ஒரு மாசத்துக்கு 1600 ரூபாய் பிஎஃப் கொடுக்கறதுக்கு 4 வருஷமா நீங்க வச்சிட்டு இருக்கீங்களே. கேட்டா பிஎஃப்லயே செட்டில் பண்ணலன்றீங்க. அப்ப எங்க தாங்க நாங்க போவோம்? கண்டிப்பா. அண்ட் விஜய் பாஸ்கர் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் நீங்க வைக்கணும், இல்ல வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த வீடியோ அவர் பார்த்தாரு அப்படின்னா வந்து என்ன ஒரு கோரிக்கை அவர்கிட்ட வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவர்கிட்ட ஒரே கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், நீங்க வந்து உங்க மினிஸ்டர்ஸ் எப்படி வந்து உங்ககிட்ட பேசுறாங்க, எப்படி பழகுறாங்க, எப்படி பிரெயின் வாஷ் பண்றாங்க, எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. அது உங்களோட விஷயம், அதை நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஆனா பேருந்துன்றது ஒருத்தவன் இல்லைன்னா பேருந்தே ஓடல. நீங்க 75% பேருந்து ஓடுதுன்னு சொல்றீங்க. 3500 பஸ் ஓட வேண்டிய நம்ம சென்னையில 300 பஸ் ஓடுது. எல்லாம் இன்கம்ப்ளீட்டட், லைசன்ஸ் இல்லாதவனா வண்டி ஓட்டுறான். அப்ப உயிருக்கு என்னங்க மதிப்பு? எங்கேயாவது எடுத்துட்டு போய் இடிச்சிட்டானா நீங்க அந்த உயிருக்கு நீங்க நஷ்ட ஈடு தான் கொடுப்பீங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்க. அந்த 1 லட்சத்தை அவங்க பிஎஃப் இப்பயே கொடுத்துருங்களேன். அவங்க பணத்தை வாழும் போதே கொடுத்துருங்க. ஏன் சாக அடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் அலைய விடுறீங்க? அவங்களுக்கு கல்யாண காட்சி இல்லையா? அவங்க பிள்ளைங்களுக்கு உங்க வீட்டுல வந்து ஒரு கல்யாணம் பண்றதா இருந்தா ஊரே கூப்பிடுறீங்க, தோரணம் வைக்கிறீங்க, அது வைக்கிறீங்க. அவங்க வீட்டுல 10க்கு 10 வீடு இருக்குங்க. 10க்கு 10 வீடு கல்யாணம் பண்ணி அவங்க பிள்ளைங்களை பார்க்கணும்னு ஆசை இல்ல? வயசான காலத்துல பிஎஃப் ஆபீஸ்க்கு அலையணும், உங்ககிட்ட சைன் வாங்கணும், சாப்பாடுக்கு அலையணும், இவ்வளவு நாங்க பண்ணுவோம். என்ன பண்றது? தயவு செய்து கையெழுத்து கூப்பிடுறேன். இந்த மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் மிஸ்டர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நான் உண்மையான கோரிக்கை வச்சுக்கிறேன். இந்த கேஸை வந்து நீங்க தயவு செய்து ஒழுங்கா ஹேண்டில் பண்ணுங்க. அவங்களுக்கு சேர வேண்டிய தொகையை இம்மிடியேட்டா அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ யாருமே நம்பாதீங்க. உங்களை நம்ம இருக்கிற சிஎம் நான் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, என்ன பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் அதை பண்ணி செட்டில்மெண்ட் பண்ற வழியை பாருங்க. அதே போல பேருந்துகளுக்கு ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்காதீங்க. வெர்பலா சொல்லும் போது வாபஸ் வாங்காதீங்க. பணம் வந்துதா? எப்படி நாங்க ஜல்லிக்கட்டுல எங்களுக்கு வர வரைக்கும் நாங்க போராடணுமோ அந்த மாதிரி போராடுங்க. உங்க பணத்தை நீங்க போராடிதான் வாங்கணும்னு தலையெழுத்தி ஆண்டவர் எழுதிட்டான். போராடி வாங்குங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா நீங்க சொல்லும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கு புரியுது. இந்த பாடி பில்டோட ஓனர் வந்து இறந்துட்டாரு. ஒரு பையன் வந்து இப்போ அவனுக்கு கடன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு தங்கச்சி. கண்டிப்பா சார், நீங்க சொல்லும் போது தெரிஞ்சிச்சு இவ்வளவு கஷ்டமா. நீங்க எனக்கே கஷ்டமா கேட்கும் போது இந்த பாடி பில்டோட ஓனர் இறந்துட்டாரு, அவங்களோட பையன் வந்து கடனை கட்டிக்கிட்டு இருக்கான், இப்போ அவங்க தங்கச்சி வேற இருக்கிற இந்த வயசுல இவ்வளவு கஷ்டப்படுவான்றத நீங்க ஒரு ஃப்ரெண்டா சொல்றீங்க அப்படின்றது தெரியுது. இது வந்து கண்டிப்பா மாறணும்னு நானும் நினைக்கிறேன், நீங்களும் கண்டிப்பா நீங்க நினைக்கணும். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா வந்து இப்போ நாங்கெல்லாம் வந்து வண்டியில வரோம் இல்ல கார்ல வரோன்றது எங்களுக்கு ஆபீஸ்ல பெரிய விஷயமா இருக்காது. டெய்லி வந்து பஸ்ல வர்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது இந்த இன்டர்வியூ மட்டும் இல்ல, பஸ்ல போறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க போறாங்க வராங்க. கல கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்துல அவங்க ஏறி இறங்கி இல்ல காசு கொடுத்து அவங்க டிரைவர் கண்டக்டர் கொடுத்தவங்க திட்டி அது சில்லற வாங்காம கஷ்டங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வாழ்றவன் தான் ஒரு மனுஷன் அப்படின்றதான் அந்த ஒரு கஷ்டத்தை நம்ம தாங்கிக்கணும். நீங்களும் வந்து கண்டிப்பா எந்தெந்த ஒரு முறைகள் நீங்க நினைக்கிறீங்களோ, ஒரு போராட்டம் நினைக்கிறீங்களோ இல்ல யார்ட்டாவது சேர்க்க நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன விஷயம் சொல்றீங்கன்னு சொல்லிக்கலாம். போராட்டம்னு எடுத்துட்டா போராட்டம்னு எடுத்துக்கோங்க. ஆனா இது ரெக்வஸ்ட்னு எடுத்தீங்கன்னா நீங்க ரெக்வஸ்ட்னு எடுத்துக்கோங்க. ஒருத்தனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பெயினை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு சேர வேண்டியதை நீங்க கொடுத்துருங்க. எல்லா பொதுமக்களுக்கும் ஒரே ஒரு நான் வந்து ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேங்க. நீங்க ஒரு நாள் பேருந்துல போலான்னு சொல்லிட்டு நீங்க கஷ்டப்படுறீங்க. ஆனா அவங்க வந்து பேருந்துல இருந்து பயணம் பண்ணி இன்னைக்கு அவங்க உழைச்ச காசு அவங்களுக்கு வரலைங்க. அதை நீங்க யோசிக்கணுங்க. இன்னொன்னு முக்கியமா வந்து இப்ப டிரைவர்ஸ் எல்லாருமே பொதுவா அந்த அல்சர் வந்திருக்கும், பல நோய் இருக்கும். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. முக்கியமா அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பா இது வந்து அவ்வளவு கொடுமை. அவங்க ஏன்னா டிரைவர்ஸ் முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. காரம் திங்க கூடாது, அல்சர் இருக்கும், வயிற்று புண்ணு இருக்கும், பைல்ஸ் இருக்கும். சாப்பாடே வந்து 3 மணிக்கு சாப்பிடுவாங்க அவ்வளவு வெயிலுக்கு. ஏன்னா டைமுக்கு போய் விடணும்,
டைமுக்கு பயணிகளை ஏத்தணும். கம்மியா ஒரு 5 பேர் ஏத்திட்டேன்னா உனக்கு சேலரியில கட்டுவாங்க. இவ்வளவுதான் இருக்குங்க. அவங்க வைஃபை பாத்துக்கணும். ஒரு நாள் நம்ம வண்டியில வந்து நம்ம ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வந்தாலே நமக்கு எவ்வளவு கஷ்டம். கண்டிப்பா அவ்வளவு பெரிய பஸ்ஸை வச்சுட்டு சென்னை டிராபிக்ல ஓட்டிக்கிட்டு வந்து பாத்திரமா நிப்பாட்டிடுறது எவ்வளவு கஷ்டம். நீங்க அதை மட்டும் பாக்காதீங்க. ஃபெஸ்டிவல் நம்ம தமிழ் புத்தாண்டு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து டே நைட்டா 4 நாள் தூக்கம் இல்லாமலாம் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. நான் போயிருக்கேங்க. எத்தனை நாள் நீங்க வண்டி ஓட்டுறீங்கன்னா 3 நாள் தூங்கல தம்பின்றான். 3 நாள் தூங்காம அவ்வளவு கஷ்டப்பட்ட பணத்தை ஏன் நீங்க முளைக்க வச்சிருக்கீங்க? அவங்க மனைவிலாம் இறந்திருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டோட அம்மாலாம் இறந்திருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல ஆபரேஷனுக்கு பணம் இல்லை. நாங்க வந்து இப்ப அந்த குடும்பத்தை நாங்க ஹெல்ப் பண்ணிருக்கோம். ஆபரேஷன் வந்து அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. அந்த பணம் இல்லைங்க. அப்ப கவர்மெண்ட் எடுத்துட்டு போறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள 1/2 hourல இறந்துட்டாங்க. இந்த இழப்புக்கெல்லாம் உங்களுக்கு உயிரோட மதிப்பு தெரியணுங்க. வாழ்ற அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு. பிள்ளைங்க கல்யாணம் பார்க்கணும். பேத்தி நீங்க மட்டும் ஆடம்பரமா கல்யாணம் பண்றீங்க, இல்லாதெல்லாம் வாங்குறீங்க. அப்ப அவங்களுக்கு இருக்காதுங்க அவங்க உழைச்ச காசுக்கு வாங்கணும்னு. அது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டுது? நீங்க அவங்க காசை 7000 கோடி முடிக்க வச்சிருக்கீங்க. பிஎஃப் கொடுக்கறதுல கேஸ் போட்டு வாங்க வேண்டியதா இருக்குங்க. இந்த செட்டில்மெண்ட்டை நியாயமான முறையில நீங்க போனீங்கன்னா இது கிடைக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் செட்டில்மெண்ட்டுக்கு 4 வருஷம் இல்ல, குறைஞ்சபட்சம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் செட்டில்மெண்டே தராங்க. அது ஏதோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபைலே மூவ் ஆகுது. ஃபைல் மூவ் ஆனா கூட அது வந்து நியாயமான முறையில மூவ் ஆகாது. நீங்க ஹைகோர்ட்ல போயிட்டு கேஸ் அப்பீல் பண்ணணும். ஐயோ எனக்கு இந்த பீரியட்ல நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகினாங்க, செட்டில்மெண்ட் வரல, அதுக்கு ஜட்ஜுக்கு அந்த யாரு அட்வொகேட்டுக்கு தனியா ஒரு காசு கொடுத்து ஃபைல மூவ் பண்ணி அதுலயும் லஞ்சம் அவங்க வாங்குறாங்க. இவங்க கிட்ட நகையை வித்து இதெல்லாம் வாங்கி அவங்க பணத்தை வாங்கி அதே பணத்தை கடனை தாங்க அடிக்கிறாங்க. இப்படிதாங்க ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க சொல்லும் போது தெரியுது எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு. இந்த ப்ராசஸ் கண்டிப்பா ஒரு நாள் மாறணும். கண்டிப்பா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும். மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு நல்ல ஒரு காலம் இப்படி சீக்கிரம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எல்லாரும் ஓடுவோம். அந்த நம்பிக்கையில தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க யாரும் கெடுதல் பண்ணாதீங்க, யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க. அடுத்தவங்களை அழிச்சு வாழணும், அடுத்தவங்களை சாகடிச்சுதான் வாழணும்னா அப்படியாப்பட்ட ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையே தேவையில்லை. நமக்கான வாழ்க்கை நம்ம உழைக்கிறோமா, நம்ம நல்லா இருக்கணும்ன்ற மட்டும் நீங்க நினைங்க. அடுத்தவங்க உழைப்புல வாழணும்னு நினைக்காதீங்க. சுயமா யோசிங்க, சுயமா இருங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கருத்துன்னு சொல்லாம ஒரு அட்வைஸா இருக்கட்டும். கஷ்டப்படுற ஒரு 2 பேர் இதை பார்த்து திருத்தட்டும். உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றாங்க ஒரு பூஸ்டப்பா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ நாங்க வந்து உணர்வுபூர்வமான விஷயத்தை தான் நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம் தவிர பொய்யான விஷயத்தையோ இல்ல நாங்க வந்து செட்டு போட்ட விஷயத்தெல்லாம் பேசலீங்க. நீங்க எவ்வளவு சேனல் தான் நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா அவனோட கஷ்டம் ஐயோ பஸ் இல்லைங்க இது இல்லைங்கன்னு தான் சொல்றாங்க தவிர ஆனா பேருந்துல இருக்கிற அந்த டிரைவருக்கும் அந்த கண்டக்டரோட கஷ்டத்தை யாருமே இன்ன வரைக்கும் ஷேர் பண்ணலைங்க. கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஓப்பனா சொல்லணும்னா நமக்கு பிரச்சனை வரும், நிறைய கஷ்டங்கள் வரும் அப்படின்றது தெரியும். அதையும் மீறி வந்து ஓப்பன் விஷயங்கள் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நன்றி. அதையும் தாண்டி கண்டிப்பா இவர் கஷ்டப்பட்டு பேசுறோம். இப்ப இவ்வளவு உண்மைகள் சொல்லாருன்னா இவர் பயப்படலாம். எனக்கு வந்து என்னை வந்து தூக்கிடுவாங்க, என்னை அடிச்சிருவாங்கன்னு சொல்லி பயப்படலாம். அந்த பயம்லாம் இல்ல. எத்தனையோ குடும்பங்கள்ல பார்த்து இருந்திருக்காரு, கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. அதை வந்து நேர்ல பார்த்து சொல்ல முடியாம வேற வழி இல்லாம இதை பார்த்து ஒரு 4 பேர் திருந்துவீங்களா அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சொல்லியிருக்காரு. ஸோ ப்ளீஸ் முடிஞ்ச வரைக்கும் அநியாயம் பண்ணாதீங்க, கெட்டது பண்ணாதீங்க. நல்லவனா வாழ் ட்ரை பண்ணுவோம். நல்லவனா வாழ்ற ரொம்ப கஷ்டம் தான், கஷ்டமா தான் இருக்கும். இருந்தும் நல்லவனா வாழ்ற நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.